சிவகார்த்திகேயனின் பயணம் சினிமா குடும்பத்தின் நேரடி ஆதரவுடன் தொடங்கவில்லை. கல்லூரி நாட்களில் ஆசிரியர்களை மிமிக்ரி செய்த திறமையே அவருக்குள் இருந்த முதல் மேடை. பின்னர் நகைச்சுவை போட்டியில் கலந்து கொண்டது, தெரியாத ஒருவரை பார்வையாளர்கள் கவனிக்கச் செய்த முதல் வாய்ப்பு. ஐயப்பப்பை நிகழ்ச்சியில் அவர் சொன்னபடி, சினிமாவை நேசித்தாலும் முதலில் கிடைத்த கதவு தொலைக்காட்சி. அந்த கதவை சிறியதாக நினைக்காமல் முழு தீவிரத்துடன் பயன்படுத்தினார். இதுதான் இந்த வளர்ச்சியின் அடிப்படை. வாய்ப்பு பெரியதா சிறியதா என்பதை விட அதில் நீங்கள் நினைவில் இருக்கிறீர்களா என்பதே முக்கியம். மேடையில் உடனடி எதிர்வினையை படிப்பதும் தோல்வியை அடுத்த முயற்சிக்கான தகவலாக மாற்றுவதும் அங்கேயே கற்றுக்கொண்ட முக்கிய திறன்கள். தொலைக்காட்சி அவருக்கு வெறும் புகழை மட்டும் தரவில்லை, கேமரா முன் இயல்பாக இருப்பதற்கான கடுமையான பயிற்சியையும் தந்தது. ஒரு தொகுப்பாளர் பலருடன் பேச வேண்டும், எதிர்பாராத பதில்களுக்கு உடனே பதிலளிக்க வேண்டும், நேரத்தை பாதுகாக்க வேண்டும், ஒரே நேரத்தில் குடும்ப பார்வையாளர்களையும் சிரிக்க வைக்க வேண்டும். இந்த பணிகள் அனைத்தும் பின்னர் சினிமாவில் பயன்பட்டன. அவர் தன்னுடைய நகைச்சுவையை ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தியதாக ஐஎப்எப்பை உரையாடலில் விளக்கியுள்ளார். முக்கியமாக பார்வையாளர்களுக்கு தூரத்தில் இருக்கும் நட்சத்திரமாக அல்லாமல் வீட்டில் பேசும் ஒருவரைப் போல தோன்றும் நெருக்கம் உருவானது. முதல் படம் வருவதற்கு முன்பே முகம் தெரிந்தது. ஆனால் அந்த அறிமுகத்தை டிக்கெட் வாங்கும் நம்பிக்கையாக மாற்ற வேண்டிய சவால் இன்னும் இருந்தது. தொலைக்காட்சியில் பிரபலமான பலர் சினிமாவில் அதே தாக்கத்தை உருவாக்க முடியாமல் போகலாம். காரணம், இரண்டு ஊடகங்களின் மொழி வேறு. சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் தனது மிகத் தெளிவான பலங்களை பயன்படுத்தினார். நகைச்சுவை நேரம், இயல்பான உரையாடல், பாடல் மற்றும் நடனம், குடும்ப பார்வையாளர்களுக்கு ஏற்ற திரைமுகம். இதனால் கதாநாயகன் என்ற மாற்றம் பார்வையாளர்களுக்கு திடீரென தோன்றவில்லை. ஒவ்வொரு படமும் அடுத்த படத்துக்கான நம்பிக்கையை சேர்த்தது. இது ஒரே இரவில் நிகழ்ந்த உயர்வு அல்ல, சிறிய வெற்றிகளைத் தொடர்ந்து சேர்த்த வளர்ச்சி. ஒரு புதிய துறைக்குள் செல்லும்போது பழைய அடையாளத்தை முழுவதும் தூக்கி எறியாமல் அதில் வேலை செய்யும் பலத்தை எடுத்துக்கொண்டு புதிய வடிவத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதற்கான நல்ல உதாரணம் இது. ஒரு நடிகரின் வளர்ச்சியில் திறமை மட்டும் போதாது, அவர் எந்த அனுபவத்தை தருவார் என்ற தெளிவு பார்வையாளருக்கு வேண்டும். ஆரம்பகால சிவகார்த்திகேயன் படங்கள் சிரிப்பு, எளிய காதல், நினைவில் நிற்கும் பாடல்கள், குடும்பமாக பார்க்கக்கூடிய கதை என்ற ஒப்பந்தத்தை உருவாக்கின. இதனால் குழந்தைகளிலிருந்து பெற்றோர் வரை பல வயதினரையும் ஒரே நேரத்தில் அடைய முடிந்தது. தொலைக்காட்சியில் உருவான நெருக்கம் திரையரங்கில் கூட்டமாக வரும் ரசிகர் அடித்தளமாக மாறியது. ஆனால் ஒரே வடிவத்தில் நீண்ட காலம் இருப்பது அபாயம். அதனால் பின்னர் அவர் நகைச்சுவை மையத்தை வைத்துக்கொண்டே வேறு வகை கதைகள், சமூக பின்னணி, ஆக்ஷன், உணர்ச்சி போன்ற கூறுகளை சேர்த்தார். ரசிகர்கள் அறிந்த முகத்தை இழக்காமல் புதிய எல்லையை சோதித்ததே வளர்ச்சியை தொடர்ந்து வைத்தது. ஐஎப்எப்பை பதிவில் சிவகார்த்திகேயன் நடிகராக மட்டுமல்லாமல் பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பல பொறுப்புகளை ஏற்றவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த விரிவு இரண்டு விஷயங்களை செய்கிறது. ஒன்று, படைப்பு தீர்மானங்களில் அதிக பங்கு பெற உதவுகிறது. இரண்டு, புதிய இயக்குனர்கள் அல்லது கதைகளுக்கு வாய்ப்பு உருவாக்குகிறது. முன்னணி நிலையை அடைந்த பிறகு தனது பெயரை மட்டும் பெரிதாக்காமல் ஒரு தயாரிப்பு அமைப்பாக மாற்றுவது நீண்டகால வளர்ச்சிக்கான அடுத்த படி. இருப்பினும் ஒவ்வொருப்பும் புதிய ஆபத்தையும் கொண்டுவரும். தயாரிப்பு வெற்றி பெற்றால் பலன் அதிகம், தோல்வி ஏற்பட்டால் பொறுப்பும் அதிகம். அந்த ஆபத்தை ஏற்க தயாராக இருப்பதே தொலைக்காட்சி கலைஞரிலிருந்து சினிமா தொழில் முனைவோராக நடந்த மாற்றத்தை காட்டுகிறது. சிவகார்த்திகேயனின் உயர்வை ஒரு போட்டி வெற்றி அல்லது ஒரு பெரிய படம் மட்டுமே விளக்காது. கல்லூரி மிமிக்ரி மேடையிலிருந்து தொலைக்காட்சிக்கு வந்தது முதல் அடுக்கு. தொலைக்காட்சியில் பார்வையாளரை படிக்க கற்றது இரண்டாவது. சினிமாவில் தனது நகைச்சுவை மற்றும் குடும்ப நெருக்கத்தை சரியான கதைகளுடன் இணைத்தது மூன்றாவது. பின்னர் வேறு வகை கதைகள், தயாரிப்பு, பாடல் போன்ற பொறுப்புகளுக்கு விரிந்தது நான்காவது. அவருடைய சொந்த விளக்கத்தில் வாழ்க்கையின் தனிப்பட்ட துயரத்திலிருந்து வெளியே வர வேலைவும் பார்வையாளர்களின் அன்பும் உதவின. அதனால் இந்த கதை வெற்றியை மட்டும் பற்றியதல்ல, மன அழுத்தத்தை ஒழுங்கான உழைப்பாக மாற்றிய கதை. உயரத்திற்குச் செல்லும் நேர்கோடு கிடையாது, ஆனால்
ஒவ்வொரு கட்டத்திலும் கற்ற திறன் அடுத்த கதவின் சாவியாக மாறலாம் என்பதே இறுதி பாடம். முன்னணி நிலையை அடைந்த பிறகு மிகப்பெரிய அபாயம் தோல்வி மட்டுமல்ல, வெற்றி பெற்ற அதே வடிவத்தை முடிவில்லாமல் மீண்டும் செய்வதும் தான். ஐஎஃப்எஃப்ஐ உரையாடலில் சிவகார்த்திகேயன் டாக்டர், டான், அமரன் போன்ற படங்களை தனது தற்போதைய கதைத் தேர்வின் உதாரணங்களாக கூறினார். இவை அனைத்தும் ஒரே வகை படம் அல்ல. நகைச்சுவை மற்றும் கமர்ஷியல் அணுகலை வைத்துக்கொண்டே டார்க் காமெடி, கேம்பஸ் இமோஷன், வீரரின் வாழ்க்கை போன்ற வேறு பரப்புகளுக்கு நகர்ந்தது அவரது திரையடையாளத்தை விரிவாக்கியது. ஒவ்வொரு மாற்றமும் அனைவருக்கும் பிடிக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை. ஆனால் முயற்சி இல்லையெனில் புதிய தலைமுறை பார்வையாளர் உருவாகாது. பழைய ரசிகர் நம்பிக்கையை இழக்காமல் புதிய திறனை நிரூபிப்பது தொடர்ச்சியான கெரியர் மேனேஜ்மெண்ட். உயரத்தை அடைவதை விட அதில் மாறிக்கொண்டே இருப்பது கடினம் என்பதையும் இந்த கட்டம் காட்டுகிறது. இதுவே ஒரே வெற்றியை நீண்டகால பயணமாக மாற்றும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் செயல்முறை நிச்சயமாகும்.